இப்போ லைவ்ல ஹே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் வந்துட்டார் பாருடா அந்த சாங் போட்டு வராங்க. வந்தவுடனே சபரி கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாரு. அப்போ வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் தான் வராருன்னு நிறைய இடத்துல அந்த மாதிரி கரெக்டாக கெஸ் பண்ணுவார். அதே மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டாரும் பிரவீன் காந்தியும் 2 பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து எல்லோரும் பயங்கரமாக ஹக் பண்ணுறாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. கானா வினோத் அண்ணாவும் வாட்டர்மெலனும் அவ்வளோ க்ளோஸாக ரொம்ப லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வந்ததுக்கப்புறமா வாட்டர்மெலன் கிட்ட திவ்யாலாம் போய் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு நியூ இயர் விஷஸ்லாம் சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்களான்னொன்னே இல்லை நான் அது பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒருத்தராக எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. கடைசி பிரவீன் காந்தி சார் வந்துட்டு உள்ளே வந்துட்டு சொல்கிறாரு திவ்யாவை பார்த்து, ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் உள்ளே இருக்காங்கன்னு இருக்குது நீங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவர் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கானா வினோதனை தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேயே பெஸ்ட்டு என்டர்டெய்னர் அப்படின்னா அது வினோத் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உண்மையிலேயே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரும் ரொம்ப ஹாப்பியாகி தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா திவாகர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி பார்வதி விஷயத்தில் 2-3 நாளாக ரொம்ப அழுதுட்டேன், அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களாவே எல்லாம் பேசிக்கிறாங்க. இல்லை அதை பற்றி இங்கே பேச வேண்டாம், பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா திவாகர் வெளியில் உள்ள ரீல்ஸு, அந்த அரவிந்த் சாமி, கவுண்டமணி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு யார் அரவிந்த் சாமின்னு கேட்டாங்களாம் அந்த மெய்யழகன் காம்போவில். வாட்டர்மெலனா கானா வினோத்தா 2 பேத்துல யார் அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இன்னும் நிறைய ஷேர் பண்ணணும், நிறைய என்டர்டெயின்மெண்ட்காக நிறைய போச்சு, ஆனால் எதையுமே என்னால் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால ஒன்றுமே சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, தர்பீஸ் ராஜ்யம் நீங்கள் போனதுக்கப்புறமும் கூட தர்பீஸ் மகாராஜான்னு உங்களை பற்றி தான் உங்கள் ஃபோட்டோவோடு தான் வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த சீசனே உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சப்பரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வாட்டர்மெலனை பார்த்துட்டு. வாட்டர்மெலனுக்கும் சப்பரிக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இங்கே இருக்கும்போது. அது இப்பயும் தெரியுது. வந்தவுடனே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எல்லாமே வெளியில். அப்புறம் அரோராவை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ என்னம்மா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க, உன் ஃபேஸ் கொஞ்சம் கூட வாடாமல் அப்படியே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே எல்லோரும் வந்துட்டு அது ஒரு 7 லேயருக்கு மேக்கப் போட்டிருப்பா, அதனால தான் ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுற வேறு என்னென்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.